தீபாவளி பண்டிகை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் உம்மிடி பங்காரு ஜுவல்லர்ஸில் அழகிய டிசைன்களில் புது ரக நகைகள் விற்பனைக்கு வந்துள்ளன. அந்த புத்தம்புது நகைகள் குறித்து நமது செய்தியாளர் கனகதாரா நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். தமிழ் அன்னையினுடைய அணிகலன்கள் 5: குண்டலமாகிய குண்டலகேசி, வளையலான வளையாபதி, மணிகளாகிய சிந்தாமணி மணிமேகலை மற்றும் இறுதியாக சிலம்பு ஆகிய சிலப்பதிகாரம். இந்த தமிழ் அன்னையினுடைய இந்த 5 அணிகலன்களும் எவ்வளவு விலை மதிப்பானதோ அதே போல்தான் இன்று தமிழக மக்கள் அணியும் தங்க நகைகளும் விலை மதிப்பானதாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழலில் பண்டிகை காலத்தில் தங்க நகைகளை நடுத்தர வர்க்க மக்கள் எப்படி வாங்குவது, இந்த புரிதலை ஏற்படுத்துவதற்காக இந்த செய்தி தொகுப்பில் நம்முடன் இணைவது விவிஜேவனுடைய மேனேஜிங் டைரக்டர் திருமிகு அமரேந்திரன் குமுட் சார். பண்டிகை காலம் நெருங்கிட்டு இருக்கு, அதே நேரத்துல தங்கத்தினுடைய விலையும் உயர்ந்துட்டே இருக்கு. நடுத்தர மக்கள் இந்த சூழலை எப்படி கையாள்றது? தங்கம் இன்னுமேட்டு இந்த விலை உயர்வு இருந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு நிலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிறது இப்போது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி, அது ஒரு போர் நின்னாலும் அடுத்த போர் வேறு எங்கேயாவது இன்னொரு ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த சூழ்நிலையில் தங்கத்தோட விலை குறையறதுக்கு ரொம்ப கம்மி வாய்ப்பு இருக்குது, ஏறுறதுக்கு தான் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கவுங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை சீக்கிரமாக வாங்கிறது ஒரு நல்ல ஒரு யோசனையாக. இல்லாட்டி இப்போ 2008, 2011 நடந்த அந்த சினாரியோ டக்குன்னு சர்ன்னு ஹைக் ஆகி மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்பின அந்த சூழல் இப்போ நடக்காதா சார்? இப்போ திரும்பாதா? அந்த சூழல் அந்த நடந்தது காரணம் வேற. அப்போ எக்கனாமிக் கிரைசிஸ் இருந்தது, ஒரு பேங்கிங் கிரைசிஸ் இருந்ததுனால அதை சால்வ் பண்ண உடனே அவங்களுக்கு அந்த தீர்வு வந்த உடனே ப்ரைஸ் கம்மியாயிடுச்சு. இப்போ இருக்கிற நிலைமை கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அவங்க அந்த அரசாங்கமே தங்கத்தை வாங்கிட்டு இருக்கு. சைனா அவங்க வாங்குறாங்க, ரஷ்யா அவங்க வாங்குறாங்க, இந்தியாவும் வாங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த விலை ஏற்றம் ஒரு பேங்க்கோ இல்லாட்டி ஒரு பப்ளிக்கோ வாங்குறதுக்காக இல்லை. இந்த விலை ஏற்றம் முழுக்க ஒரு அரசாங்கம் வாங்கிட்டு இருக்கு. நீங்களே யோசிச்சு பார்க்கணும், ஒரு நாடே கோல்டு வாங்குதுன்னா அது எவ்வளோ டன்னில் வாங்கணும்னு சொல்லுங்கள். நம்ம நாடு அப்ராக்சிமேட்டாக ஒரு 800 டன் இம்போர்ட் பண்ணுறோம், அது பப்ளிக் யூஸ் பண்ணுறோம். கடந்த வருஷம் சைனா மாத்திரமே ஆல்மோஸ்ட் 1200 டன் அவங்க கவர்மெண்ட் வாங்கியிருக்கு. ஸோ ஒரு நாடு வாங்குற அளவுக்கு மேலே ஒரு கவர்மெண்ட் வாங்கினா அதோட டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் இந்த விலை ஏற்றம். தங்கத்தை ஆபரணமாக பார்க்குறத தாண்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பார்க்குறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் அவங்களுக்கு அதை வைக்கும்போது நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸாகவும் அது திரும்புமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அந்த நடுத்தர வர்க்கத்தினருக்கு இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்னென்ன பிரத்யேகமான ஸ்கீம்ஸ் இருக்குது, இல்லாவிடல் அவங்க எப்படி இந்த நகையை அணுகணும், நகை வாங்குவதை அணுகணும்? இப்போது நகையில் இன்வெஸ்ட் பண்ணுறது, கோல்டு எந்த விலையில் இருந்தாலுமே உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இருக்கோ அந்த அமௌண்ட் நீங்கள் இருக்கணும். இப்போது முன்ன ஒரு 1 லட்ச ரூபா மாதத்துக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதே தொகையை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் இப்போ வரக்கூடிய வெயிட் கம்மியாக இருக்கலாம், பட் ஆனால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதே ஒரு எஸ்ஐபி மாதிரி ஒரு வருஷமும் நீங்கள் ஒரு குறுகிய தொகையை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் குறைக்காதீங்க, பட் ஆனால் உங்களுக்கு வரவோட மெட்டீரியல் வெயிட் கம்மியாகும். பட் ஒன்று யோசித்து பார்க்கணும், நீங்கள் முன்னே வாங்கின மெட்டீரியல் எல்லாமே இப்போது கோல்டு எல்லாமே இப்போ விலை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதுவும் ஒன்று பார்க்கணும். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் நிற்குமா, இந்த விலை இருக்குமா இல்லாட்டி சரையுமா, அதனால தான் ஒரு மெயின். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விலை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது, கம்மி ஆகிறதுக்கு ரொம்ப கம்மி வாய்ப்பு. நம்முடைய நாட்டினுடைய செங்கோல் முதற்கொண்டு பல கோயில்களில் கர்ப்பகிரகங்களினுடைய அலங்கார பொருட்கள் முதற்கொண்டு அனைத்துமே உங்களுடைய கைவண்ணம். ஸோ தீபாவளிக்காக பிரத்யேகமாக என்னென்ன கலெக்ஷன்ஸ் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க? லேட்டஸ்ட்டாக ஃப்ளாரல் கலெக்ஷன் சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். முழுக்க டிபிஜான டிசைன் பண்ணி தயாரிக்கப்பட்ட ஒரு கலெக்ஷன். இதில் ஒரு 20,000லேருந்து அப் டு ஒரு 30 லட்சம் வரையும் பொருட்கள் இருக்குது. எல்லாமே ஒரு மல்லிப்பூவை பேஸ் பண்ண டிசைன்ஸ் இது. ஸோ இதுதான் இந்த தீபாவளிக்கு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண கலெக்ஷன். விலை உயர்வு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது.
முன்னாடினா ஏதோ ஒரு கிராம் 2 கிராம் வாங்கி வச்சுக்கலான்னு தோணும். இப்போது 11,500 ருபீஸ் இன்றைக்கி 1 கிராமே. அப்போது அது கஷ்டமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ என்னோடய சேவிங்ஸ் பிளான் வேறு எங்கேயாவது போக முடியுமா அப்படின்னு யோசிக்கிறேன். நான் நகையா வேறு ஏதாவதா, அதுவும் என்னோட தாட்டில் இருக்குது. ஆடம்பரம் என்பதை தாண்டி தங்கம் என்பது அவர்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவையாக மாறும்போது, ஒரு குடும்ப விசேஷத்திற்காக, திருமணத்திற்காக, வளைகாப்பிற்காக அந்த தங்கம் தேவைப்படும் போது இந்த விலை உயர்வு என்பது அவர்கள் மத்தியில் அதிருப்தியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் கலையுடன் நான் செய்தியாளர் கனகதாரா.